அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த இயல் 2ல் இயல் 1, 2 இந்த பகுதிகளுக்குள் உள்ள இந்த இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பகுபத உறுப்புகள் பார்த்துருக்கோம். புணர்ச்சியில் வந்து மெய் மகரீற்று புணர்ச்சி, உடம்பொருமை புணர்ச்சி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம இலக்கண குறிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா செயல் பகுதிக்கும் பின்னாடி இலக்கண குறிப்பு, புணர்ச்சி, பகுவத உறுப்பு இலக்கணம் இது பாட்டு வரும். அதில் இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நடத்தாமல் இருந்தது. இப்போ அதை பற்றி இப்போ வகுப்பில் கவனிங்க. இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புனா என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பு அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு மறைமுகமாக அப்படின்னு அர்த்தம். குறிப்புனாவே வெளிப்படையாக இல்லாமல் ஒரு மறைமுகமாக பேசுகிறது, எழுதுறது இதை அப்படிங்கிறோம். அந்த இலக்கணத்தில் அந்தந்த சொற்களுக்குள்ள பொருள் வந்து மறைமுகமாக மறைந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பகுதியில் இந்த உரிச்சல் தொடர், அதுக்கப்புறம் வினையாளனின் பெயர், அதுக்கப்புறம் தொழில் பெயர், முற்றுமை, பண்புத்தொகை இது போன்று நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ மாநகர் அப்படின்னு சொல்லியா, மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் உரிச்சொல் தொடர் அப்படின்னா, உரிச்சொல்னா என்ன அப்படின்னா பெயர் அல்லது வினை சொற்களை சிறப்பிக்கக்கூடிய சொல், அதான் உரிச்சொல் அப்படிங்கிறோம். பெயர் சொல்லாக இருக்கணும் அல்லது வினை சொல்லாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு சொல், அதுக்கு பேர் தான் உரிச்சொல் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பெயர் வினை, அதாவது இன்னொன்று தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ அதை பற்றிய ஒரு கூடுதலான தகவலை சொல்வது. கூடுதலான ஒரு தகவலை சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறத உரிச்சொல் அப்படிங்கிறோம். உரிச்சொல்னால் ஒன்றும் இல்லை, பெயர் சொல் அல்லது வினைச்சொல் இதை சிறப்பிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதை பற்றிய ஒரு பெயரை பற்றியோ அல்லது வினையை பற்றியோ கூடுதலான ஒரு தகவலை சொல்லக்கூடியது உரிச்சொல் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள், மாநகர் அப்படிங்கிறோம். இதை பிரித்தோம்னா மா கூட்டல் நகர் தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ நகர் அப்படிங்கிறது பொதுவாக பெயர் சொல். நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நகரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தானே. பொருட்பெயரில் வரலாம், இடப்பெயரில் வரலாம், காலப்பெயரில் வரலாம், சினைப்பெயரில் வரலாம், எந்த பெயர் வேணாலும் வரலாம். இங்கே நகர் அப்படிங்கிற ஒரு இடத்தின் பெயரை கூட சொல்லலாம், இடத்தின் பெயர் இல்லையா. அப்போ நகருங்கிறது பெயர் சொல். அதுக்கப்புறம் மா என்பது உரிச்சொல். மாங்கிறது உரிச்சொல். மானா என்ன அப்படின்னா, மா என்பதன் பொருள் வந்து பெரிய அப்படிங்கிற பொருளில் வரும். மா என்பதன் பொருள் பெரிய அப்படின்ட்டு. இப்போ நகருங்கிறது பெயர் சொல், மாங்கிறது பெரிய. இப்போ மாநகர் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது இந்த நகரை பற்றிய ஒரு கூடுதலான தகவலை இங்கே சொல்கிறாங்க. என்ன கூடுதலான தகவல்? நகரம் வந்து எப்படிப்பட்ட நகரம்டா அப்படின்னு கேட்டால் பெரிய நகரம், அது வந்து ஒரு சிறிய நகரம், குறுகலான நகரம், மக்கள் தொகை நிறைந்த நகரம், பஞ்சாயத்து யூனியன் நிறைந்த நகரம், இப்படி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒரு தகவலை சொல்கிறோம் இல்லையா, அந்த நகரத்தை பற்றிய ஒரு கூடுதலான தகவல். நகரங்கிறது பேச்சலாக இருந்தாலும் அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? பெரிய நகரம், மாநகர். சரிங்களா. மா மனிதன், மா மன்னன், இது போன்ற சொற்கள் எல்லாம் உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். மா என்பதன் உரிச்சொல் இருக்கிறது என்னன்னா பெரிய அப்படின்னு பொருள் அப்படிங்கிறது. மா என்பதன் பொருள் வந்து பெரிய அப்படின்னு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் மா, கடி, வை, இன்னும் நிறையா இருக்குது. இது போட்டு நம்ம பாடத்துக்கு பகுதியில் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மா, கடி, வை போன்றன உரிச்சொற்கள். இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் அப்படிங்கிறோம். உரிச்சொற்கள்னால் பெயரை சிறப்பிக்கக்கூடிய அல்லது வினையை சிறப்பிக்கக்கூடிய சொற்களே உரிச்சொற்கள் அப்படிங்கிறோம். பெயர், வினை இது ரெண்டையும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னா உரிச்சொல் அப்படிங்கிறோம். இப்போ மா நிலம் அப்படிங்கிறோம், மா மதி அப்படிங்கிறோம், மா ஞாலம் அப்படிங்கிறோம், மா மறை அப்படிங்கிறோம், மா வட்டம் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து எல்லாமே என்ன அப்படின்னா கீழே இருக்குது. இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர் தான், உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். இங்கே கவனிங்க, அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டுகளை பாருங்களேன். இப்போ மா என்பது உரிச்சொல், மனிதன் அப்படிங்கிறது பெயர் சொல். அதே மாதிரி இங்கே மா என்பது உரிச்சொல், வட்டம் என்பது பெயர் சொல், அப்போ மாவட்டம். அதே மாதிரி மா என்பது உரிச்சொல், நிலம் என்பது பெயர் சொல். அதே மாதிரி
மா என்பது உரிச்சொல், மறை என்பது பெயர்ச்சொல். மா என்பது உரிச்சொல், ஞாலம் என்பது பெயர்ச்சொல். அப்போ இதில் பாருங்கள், இதில் மனிதன், வட்டம், நிலம், மறை, ஞாலம் இதெல்லாமே பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொலுக்கு முன்னாடி மா என்ற சொல் எல்லாத்துலேயும் இருக்கு இல்லையா? இப்போ மனிதன் எப்படிப்பட்டவன்னா மாமனிதன், பெரிய மனிதன்றாங்க, அவன் பெரிய ஆள்றான் அப்படின்னு சொல்ல முடியா? அவன் பெரிய மனிதன், அந்த மனிதனை பற்றிய ஒரு கூடுதலான தகவல். அல்லது எப்படி சொல்லுவோம், அவன் பெரிய ஆள்றான் அப்படின்னு சொல்ல முடியா? இப்போ ஒரு குணத்துலையோ உயர்ந்திருந்தால் அவங்க பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியா? அந்த மாதிரி அந்த மனிதனை பற்றிய ஒரு கூடுதலான தகவல், மனிதன்கிற பெயர் சொல்லை பற்றிய ஒரு கூடுதலான தகவலை சொல்லக்கூடியதுனால இது உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். அதே மாதிரி வட்டம், மாவட்டம் அப்படிங்கிறோம். வட்டம்ங்கிறது ஒரு பகுதி. அந்த வட்டம் எப்படின்னா பெரிய அளவில் இருக்குது, மாவட்டம் அப்படிங்கிறோம். மாவட்டத்துக்குள்ள நகரங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது, ஒன்றியங்கள் இருக்குது, இத்தனை இருக்கு இல்லையா? இத்தனையும் உள்ளடக்கிய ஒரு பெயர் தான் மாவட்டம் அப்படிங்கிறோம். சரிங்களா? அப்போ மாவட்டம் அப்படிங்கிறது பெரிய பகுதி, நிலப்பரப்பை சொல்லக்கூடியதுனால பெரிய பகுதி, அதனால் உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். ஏன் தொடர் அப்படிங்கிறோம்னா, மாங்கிற ஒரு சொல், வட்டம்ங்கிற ஒரு சொல், இரண்டு சொற்கள் தொடர்ந்ததுனால தொடர் அப்படிங்கிறோம். உரிச்சொல் தொடர். உரிச்சொல், மாங்கிறது உரிச்சொல், நிலங்கிறது அந்த பெயர் சொல். உரிச்சொல் தொடர் ரெண்டுமே. சரிங்களா? மாமறை, மறை அப்படிங்கிறது வேதம், பெரிய வேதம், அதாவது உயர்ந்த வேதம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய உயர்ந்த இதெல்லாமே அந்த பொருளை குறிக்கக்கூடியது தான். மா ஞாலம், மாமலை. சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து என்ன அப்படின்னா மா என்பது பெரிய என்ற பொருளில் வந்த உரிச்சொல். மா என்பது பெரிய அப்படிங்கிற சொல்லில் வந்த உரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மனிதன், வட்டம், நிலம், மறை, ஞாலம் ஆகியன பெயர் சொற்கள். இதெல்லாமே பெயர் சொற்கள். நான் சொன்ன மாதிரி மா என்பது உரிச்சொல் அப்படிங்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இருக்குது. இதில் ஒரு குணம் தழுவிய, பலகுணம் தழுவிய என்னன்னா சால உரு பின்னாடி வரும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், கடிவேல், 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 அதுக்கப்புறம் கடி நகர், அதுக்கப்புறம் கடி முரசு. இதில் எல்லாமே கடி 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 அப்படி வந்துருக்கு இல்லையா? இது வந்து உரிச்சொல் தொடர். அதுக்கப்புறம் வேல், நகர், முரசு இது எல்லாமே பெயர் சொல். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர். கடி வேல் அப்படின்னா உரிச்சொல் தொடர், கடி நகர் அப்படின்னாலும் உரிச்சொல் தொடர், கடி முரசு அப்படின்னாலும் உரிச்சொல் தொடர். ஸோ இதெல்லாம் நம்ம பாடப்பகுதியில் இல்லை, உனக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால இங்கே சொல்ல வேண்டிய அவசியம். கவனிய, நீண்ட வேல். இப்போ கடிவேல்னா என்ன பொருள்னா நீண்ட வேல். அப்போ வேல்ங்கிறது பெயர் சொல். அந்த வேல்ங்கிற பெயர் சொல் எப்படி இருக்கான், இந்த வேல் எப்படி இருக்கான், நீண்ட வேலாக இருக்குது. அப்போ நீண்ட வேல் அப்படிங்கிறது அந்த பெயரை குறித்த ஒரு சிறப்பு, அந்த பெயரை குறித்த ஒரு கூடுதலான தகவல் அப்படிங்கிறது. அதே மாதிரி கடிநகர், கடிநகர் என்ன அப்படின்னா காவல் நகர் அப்படின்னு அர்த்தம். காவலை உடைய நகர் அப்படின்னு விரித்து சொல்லலாம். காவலை உடைய நகர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது காவல் நகர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ நகர் எப்படிப்பட்ட நகர்னா ரொம்ப காவல்காரங்க நிறைந்த ஒரு காவலை உடைய, அதிகமான ஒரு காவலை உடைய நகர் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ காவலை உடைய நகர், கடி நகர் அப்படிங்கிறதுக்கு இங்கே கடி நகர்ங்கிறது காவலை உடைய நகர். அதுக்கப்புறம் கடி முரசு அப்படிங்கிறோம். இப்போ முரசுனா பெயர் சொல், கடினா ஒலித்தல் அல்லது ஆர்த்தல் அப்படின்னு பொருள். ஒலிக்கும் முரசு, முரசு ஒலிக்குதுன்னு சொல்ல முடியா, முரசு ஒலின்னு சொல்ல முடியா? அப்போ கடி முரசு அப்படின்னா ஒலிக்கக்கூடிய முரசு. அப்போ அந்த முரசு எப்படிப்பட்ட முரசு, ஒலிக்கக்கூடிய முரசு, ஆர்க்கக்கூடிய முரசு அப்படின்னு சொல்ல முடியா? அப்போ இங்கே என்ன அப்படின்னா கடி என்பது பலகுணம் தழுவிய உரிச்சொல். ஏன் பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னா பல பொருளில் வரும். ஏன்னா இங்கே கடிங்கிறதுக்கு என்ன பொருள், நீண்ட அப்படின்னு பொருள் வருது. கடிவேல்ங்கிறதுக்கு இங்கே நீண்ட வேல் அப்படின்னு சொல்லி பொருள் வருது. அதுக்கப்புறம் இங்கே கடி நகர் அப்படிங்கிறதுக்கு காவல், கடினா காவல் அப்படிங்கிற பொருளில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் இங்கே கடி முரசு அப்படிங்கிறது, கடிங்கிறது ஒலித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருளை தர்றதுனால, ஒரே சொல் பல்வேறு பொருளை தரதுனால இது பலகுணம் தழுவிய உரிச்சொல் தொடர்கள் அப்படிங்கிறோம். பலகுணம் தழுவிய உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்களேன், இங்கே வை வேல், இப்போ இதெல்லாம் வந்து கடி வை இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் தொடராக இருக்கும். கடி வை
பாருங்க வைவேல் அப்படிங்கிறது கூர்மையான வேல், கூர்மையான வேல். அப்போ கூர்மை அப்படிங்கிறது ஒரு அந்த பெயரை சிறப்பிக்கக்கூடிய ஒரு சொல். ஆங்கிலத்தில் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்ம தமிழில் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து அட்ஜெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். வினைச்சொல்ல வந்து அட்வெர்ப் அப்படிம்போம். அட்வெர்ப் அப்படின்னா அந்த வினைச்சொல்லை பற்றிய ஒரு அடிஷனலாக சொல்லக்கூடியது அட்வெர்ப். அப்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த ஆக்டிவ் அந்த அப்ஜெக்டிவ் சொல்ல முடியாது, அந்த பொருளை பற்றிய ஒரு கூடுதலான தகவல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் உள்ளது. இப்போ தமிழில் வந்து அதைத்தான் இங்கே இலக்கண குறிப்பில் உரிச்சொல் அப்படிங்கிறது அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பெயரை சிறப்பிக்கக்கூடிய சொல், வினையை சிறப்பிக்கக்கூடிய சொல் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி. வைவேல் அப்படி, வை என்பது இங்கே கூர்மை, வைங்கிறது இங்கே கூர்மை, வைவேல் அப்படி கூர்மையான வேல் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இப்போ மாமனிதன், மாவட்டம், மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம், மாமரை, மாஞாலம் இதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாமனிதன், இப்போ மாமனிதன் என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர். இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே உரிச்சொல் தொடர்கள் அப்படின்னு சொல்லணும் பன்மையில். இங்கு மா என்பது பெரிய என்ற பொருளில் வரக்கூடிய ஒரு உரிச்சொல். மா என்பது பெரிய அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய ஒரு உரிச்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் மனிதன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வட்டம் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், நிலம் என்பது பெயர்ச்சொல், மறை என்பது பெயர்ச்சொல், ஞாலம் என்பது பெயர்ச்சொல் ஆகியன. இதெல்லாமே வந்து பெயர்ச்சொற்கள் பார்த்தாச்சு. இதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடிவேல் அப்படிங்கிறது, கடிவேல், கடிநகர், கடிமுரசு இது எல்லாமே ஒரு குணம் பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். பலகுணம் தழுவிய உரிச்சொல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடி என்பதற்கு வெவ்வேறு பொருள் இருக்குது. கடிவேல் அப்படிங்கிறதுக்கு நீண்ட வேல் அப்படின்னு சொல்லி பொருள். அப்புறம் கடிநகர் அப்படிங்கிறது காவலை உடைய நகர், காவல் நகர் அப்படின்னு சொல்லி பொருள். அதுக்கப்புறம் கடிமுரசுங்கிறது ஒலிக்கும் முரசு. அப்படி வெவ்வேறு பொருளை தந்ததுனால இந்த கடிங்கிறதுக்கு பலகுணம் தழுவிய உரிச்சொல். கடிங்கிறது உரிச்சொல் தொடர். அது என்ன அப்படின்னா பலகுணம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பல பொருளில் வரக்கூடிய சொல்னால பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வைவேல், கூர்மையான வேல், இதெல்லாம் வந்து அப்படின்னா உரிச்சொல் தொடர்கள் அப்படிங்கிறோம். இப்போ உரிச்சொல் தொடர் இப்போ நம்மளுக்கு கொடுத்தது மாநகர் கொடுத்துருக்கு இல்லையா, நம்ம பாடப்பகுதியில் மாநகர் அப்படிங்கிறோம். இப்போ நகருங்கிறது பெயர்ச்சொல். அந்த நகரை எப்படிப்பட்ட நகர் அப்படின்னா பெரிய நகர். மானா பெரிய அப்படின்னு பொருள் அப்படின்றது. மாவுக்கு பொருள் நிறையா இருக்குது. கரிய அப்படின்னாலும் பொருள் தான். அதுவும் கரிய, பெரிய அப்படின்னாலும் மரத்தை குறிக்கக்கூடியது மாமரம்னு சொல்ல முடியா, மா மரம், அந்த மரத்தின் பெயர் மா அப்படி சொல்ல முடியா. அப்போ மரத்தின் பெயரை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது தமிழில். அதுபோல் இங்கே மா நகர், மாமனிதன் இதெல்லாம் உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது போன்ற புத்தகத்தில் மற்ற இதில் எங்கேயாவது நீ படித்த இலக்கண குறிப்பு பகுதியில் பாருங்கள். அதில் வந்து உரிச்சொல் தொடர்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு சார் இதில் வந்து மா நீங்கள் சொன்னதில் மா மட்டும்தான் இருக்குது, கடி இருக்குது, குரு, அதுக்கடுத்து இந்த ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் பார்க்க போகிறோம். அதை நடத்தினதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதாவது சந்தேகங்கள் தான் கேளுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பலகுணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்னா இல்லை, உரிச்சொல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை திருத்தி, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அப்படிங்கிறது சால, உரு, தவ, நனி இதெல்லாமே இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். பெரிய அப்படின்னு சொல்லலாம், மிகுதின்னு சொல்லலாம், சிறந்தன்னு சொல்லலாம். அப்படிங்கிற பொருளில் வரக்கூடியது எல்லாமே அப்போ ஒரே குணம் தானே. பெரிய, மிகுதி, சிறந்த எப்படி வேணாலும் சொல்லலாம். பெரிய, சிறந்த, மிகுதி ஆக மொத்தம் இந்த மிகுதி அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய இது உரிச்சொல். மிகுதி அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய ஒரே பொருள், மிகுதிங்கிற ஒரே பொருளை தரும். சாலனாலும் மிகுதி தான், உருனாலும் மிகுதி, தவ அப்படின்னாலும் மிகுதி, நனி அப்படின்னாலும் மிகுதி. இது இல்லாமல் மிகுதி அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய உரிச்சொல் அப்படிங்கிறனால ஒரு குணம் ஒரே பொருளை தர்றதுனால ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சால பேசினான், அப்போ மிகுதியாக பேசினான் அப்படின்னு வரும். அப்போ பேசினான் அப்படிங்கிற வினைச்சொல். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சிறப்பிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறோம். பெயர் சொல் பார்த்தாச்சு. அப்புறம் வினைச்சொல் பாருங்களேன். பேசினான்ங்கிற வினைச்சொல். எப்படி பேசினேன்? மிகுதியாக பேசுகிறேன், ரொம்ப வாயாடியாக பேசணும் இல்லையா, ரொம்ப மிகுதியாக வாய் ரொம்ப பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி சால பேசினான், மிகுதியாக பேசினான். அதுக்கப்புறம் சிறந்த முறையில் பேசுகிறார். இப்போ சிறந்த முறையில் பேசினாலும் அதான் சொல்லுவோம், அழகாக பேசினார், சிறந்த முறையில் பேசினார் சொல்ல முடியா. இப்போ பேசினார் எப்படி பேசினார்? சிறப்பாக பேசினார், மிகுதியாக பேசினார், குறைவாக பேசினார், நிறைவாக பேசினார்.
இப்போ எல்லாமே வந்து பேசினான் அப்படிங்கிற ஒரு சொல்லை சிறப்பிக்கக்கூடிய சொல். இந்த குறைவாக பேசுனது, மிகுதியாக பேசுனது, கூடுதலாக பேசுனது, திக்கி திக்கி பேசுனது, தெளிவாக பேசுனது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா தெளிவான பேச்சு இதெல்லாம் இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த பேசக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு சொல். அதனால தான் அதை உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். அதில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் தொடர், பல குணம் தழுவிய உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. நம்ம இங்கே பாருங்கள், சால பேசினான் அப்படிங்கிறது மிகுதியாக பேசினான் அப்படிங்கிறது. இப்போ மிகுதியாக பேசினாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது மிகுதியாக பேசியது. பேசியது அப்படின்னா கிளி தான் பேசும், மற்றது பேசி நான் பார்க்கல, கவனிங்க. அதுக்கப்புறம் உரு வேனில், உரு வேனில் அப்படிங்கிறோம். வேனில் அப்படிங்கிறது வெயில். வேனில்ங்கிறது வெப்பம் அல்லது வெயிலை குறிக்கக்கூடியது. எப்படிப்பட்ட வெயிலாக இருக்குது அப்படின்னா பயங்கரமான மிகுதியான வெயிலாக இருக்குது. ஏன்னா இந்த பங்குனி மாதத்துலலாம் பார்த்தோம்னா கால் வைக்க முடியாது இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து என்ன மிகுதியான ஒரு வெயிலை வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லக்கூடியது. அப்போ உருவேனில் அப்படின்னா மிகுதி, உருங்கிறதுக்கு இங்கே மிகுதி, மிகுதியான வெயில் அப்படிங்கிற. வேனில்னா வெயில். அதுக்கப்புறம் பார்த்தா தவச்செரிது. தவச்செரிதுனா இப்போ சிறியது, கடுகு அப்படிங்கிறது சிறியது தான். அணு அப்படிங்கிறது அந்த கடுகை விட ரொம்ப ரொம்ப சிறியது, மிகச் சிறியதுன்னு சொல்ல முடியா. இப்போ மிக சிறியது, மிக மிகச் சிறியது அப்படின்னு சொல்ல முடியா. அப்போ தவச்சிறிது அப்படின்னா மிகச்சிறிது அப்படின்னு பொருள். நனி நன்று, மிக நன்று. நனி நன்று இப்போ ஏதாவது ஒரு ஒரு மாணவன் வந்து ஒரு ஒரு செயல் நல்லா செய்கிறார் அப்படின்னா என்ன செய்யணும்னா நனி நன்று, மிக நன்று. இப்போ நன்று போடுவோம், நன்று போட்டால் பரவாயில்ல, வெரி குட் அப்படிங்கிற மாதிரி. மிக நன்று அப்படின்னா இன்னும் இன்னும் அற்புதமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா. மிக மிக நன்று அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அதுக்கு வர்ணிக்க வார்த்தையே இல்லை, ரொம்ப ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு தவறும் சொல்லாத அளவுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியா. இப்போ மிக நன்று இது மாதிரி போட முடியா. அப்போ மிக நன்றுனா மிகுதியான நன்று, நன்றாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா. இப்போ இது எல்லாமே என்ன நனி நன்று அப்படின்னு சொல்கிறது. நனி நன்றுனா பொருள் என்ன, மிக நன்று அப்படின்னு பொருள். அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு குணம் தழுவிய உரிச்சொற்கள், உரிச்சொற்தொடர்கள். இதெல்லாமே ஒரு குணம் தழுவிய. எது சால, உரு, தவ, நனி. சால, உரு, தவ, நனி இதெல்லாமே ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. உரிச்சொல் தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு பெயரையோ அல்லது வினையையோ சிறப்பிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறது வினைச்சொல், உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறோம். ஒரு நிமிஷம். இந்த வகுப்பில் நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்த்துருக்கோம். உரிச்சொல் தொடர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே மாநகர் அப்படிங்கிற உரிச்சொல் தொடர் அப்படி பார்க்குறோம். எதெல்லாம் உரிச்சொல் தொடராக வரும், கடி, மா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பலகுணம் தழுவிய உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்க்குறோம். சால, உரு, தவ, நனி இதெல்லாம் வந்து ஒரு குணம் தழுவிய மிகுதி அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உரிச்சொல் தொடர் அப்படிங்கிற பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் அதுக்கு சந்தேகங்கள் வர்றதுக்கு முன்னாடி புத்தகத்தை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிடுங்க. ரெஃபர் பண்ணி நான் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் சொல்லித்தரேன். சரிங்களா. ஓகே, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.